வணக்கம் நண்பர்களே. இன்னைக்குள்ள கண்டென்ட் பார்த்தீங்க வணக்கம் நண்பர்களே. இன்னைக்குள்ள கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் அண்ட் புரோக்கர்ஸ். ஓகேவா? ரியல் எஸ்டேட் ரொம்ப பூம் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ லேண்டு தான் மெயினே அப்படின்னு நிறைய பூம் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி கொஞ்சம் லிட்டலாக நான் சொல்கிறேன். லேண்ட் வந்து அசட். ஓகேவா? அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து அசட், லைபிலிட்டி கிடையாது. எப்போவுமே அதுக்கு வந்து growth இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ வந்து லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தப்பு இல்லை, லைக் தப்பே இல்லை. அது வந்து நம்ம கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, சார் நான் அப்போ இன்வெஸ்ட் பண்ணி தானே இப்போ நிறைய காசு எடுத்திருப்பேன் அப்படின்னு. ஸோ இது வந்து லேண்டை பற்றியோ அல்லது ரியல் எஸ்டேட்டை பற்றியோ இல்லை, லைக் புரோக்கர்ஸை பற்றி நான் சொல்கிறேன். ஓகேவா? புரோக்கர்ஸ் வந்து ரியல் எஸ்டேட்டுக்கு மட்டும் புரோக்கர்ஸ் இல்லை, அவங்க வந்து எல்லாத்துக்குமே broker. லைக் ஃபோன் வாங்குறதுலேருந்து காரு, பைக்கு, நோட் புக்ஸு, நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் மாற்றி விடுறது, இன்டர்மீடியேட்டர் எல்லாருமே புரோக்கர்ஸ் கணக்கில் தான் வருவாங்க. லைக் அவங்க வந்து அவங்கள்ட்ட ஒரு பொருள் கிடையாது, பட் ஆனால் அவங்களோட வாய் திறமையை வச்சு அவங்க வந்து நிறைய சம்பாதிக்கிறாங்கன்னா ஆப்வியஸாக நம்ம வந்து அவங்கள பாராட்டணும், லைக் அவங்கள்ட்ட இருந்து நிறைய கற்றுக்கணும். ஸோ அதில் நான் தெரிஞ்சதை கொஞ்சம் சொல்கிறேன். லைக் நான் பார்த்தது, லைக் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை சொல்கிறேன். ஓகேவா? நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோயம்புத்தூரில் படித்தேன். ஸோ கோயம்புத்தூரில் ஒரு பிஜி இல்லை ஹாஸ்டல், ஃபர்ஸ்ட் இயர் ஹாஸ்டல், செகண்ட் இயரில் வந்து நான் வெளியே ரூம் தேடினப்போ ஒரு புரோக்கர் எங்களுக்கு வந்தாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, லைக் அட்வான்ஸ் வந்து உங்களோட 1 மந்த்ஸ் இது ஒன் மந்த் ரெண்ட்டை கொடுத்துடணும். லைக் அது ஒரு 15,000 எங்களுக்கு ரெண்ட்னா 15,000 நாங்கள் உங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சு, அதுக்கப்புறம் வந்து ஓகே நம்மளுக்கு கொடுத்தா ஒரு நல்ல வீடு கிடைக்கும் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்தோம். லைக் அதுக்குள்ளே வந்தோம், அதுவுமே ஒழுங்காக கிடைக்கல. ஸோ அதெல்லாம் அப்பார்ட். பட் ஆனால் அவர் வந்து அவர்கிட்ட அந்த வீடும் கிடையாது அவர்கிட்ட, ப்ளஸ் அவர்கிட்ட வீடும் கிடையாது, அவர்கிட்ட வந்து ப்ளஸ் எதுவும் அசட்டும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவரோட ஒன்லி பை தேர் வேர்ட்ஸ், அவங்க வந்து அவரோட வார்த்தைகளால் தான் சம்பாதிச்சாரு. ப்ளஸ் கனெக்ஷன் இது ரெண்டும் இருந்தால் போதும், கண்டிப்பாக சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் நான் இவ்வளோ பெருசாக சொல்ல வந்தேன். அப்புறம் அவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்கிறத தாண்டி அவங்கள்ட்ட நம்ம நிறைய கற்றுக்கலாம். அவங்களுக்கு நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கும். அவங்க வந்து ஒன்றுலேருந்து ஒன்று சுவிட்ச் ஆகலாம். லைக் அதில் சக்ஸஸ் ஆனவங்களும் இருக்காங்க, ஃபெயிலியர் ஆனவங்களும் இருக்காங்க. ஸோ புரோக்கருங்கிறது வந்து நான் வீடு மட்டும் தாண்டி, வீடு லேண்டை மட்டும் தாண்டி எல்லாத்துக்குமே புரோக்கர்ஸ் இருக்கு. நீ இவ்வளோ கொடுத்தனா உனக்கு 500 கமிஷன் தானே? ஆப்வியஸாக 500 பெரிய அமௌண்ட் தான். நீங்கள் வந்து ஒரு 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 எம்ப்ளாயாக இருக்கீங்கன்னா ஒரு 4 to 5 hours ஒர்க் பண்ணாதான் உங்களுக்கு 500 வந்தாலும் வரும். லைக் 4 to 5 hours மேபி இருக்கலாம். ஐடி எம்ப்ளாயே இருந்தாலும் ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு 3 to 4 hours ஒர்க் பண்ணாதான் அந்த 500 அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் வரும். ஸோ அதை மீன் பண்ணி தான் சொல்கிறேன். ஸோ லைக் தட் நீங்கள் புரோக்கர் அது ஒரு பிஸ்னஸ்னு எடுத்துக்கலாம், நீங்கள் அதை ஒரு பார்ட் டைமாக கூட பண்ணலாம். ஸோ அது வந்து நான் அதுக்குள்ளே ரொம்ப வரணும்னு நினைக்கல, நான் பார்த்ததை வச்சு சொல்கிறேன். ஸோ புரோக்கருங்கிறது வந்து சீப்பாக இருந்தாலும் அது வந்து அது சீப் கிடையாது. லைக் அது அப்படி சொல்லி மாற்றிட்டாங்க அந்த வேர்டை. ஸோ அது வந்து உங்களோட லேர்னிங் ஸ்கில் நிறைய இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, பட் ஆனால் நீங்கள் நிறைய கற்றுக்கலாம், ப்ளஸ் கனெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி அதில் கெயின் ஆகுங்க. நிறைய பேருக்கு வாய் திறமை இருக்குது, பட் ஆனால் அதை யூஸ் பண்ண மாட்டேங்கிங்க. ஸோ இதை தான் சொல்லணும்னு நினச்சேன் நண்பர்களே. தேங்க்யூ. பாய் 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 பாய்.